சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறிச்சு. வட இந்திய இந்துக்கள் எல்லாமே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவருடைய உருவ பொம்மையெல்லாம் எரிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய போஸ்டரில் செருப்பு கழட்டியும் விளக்கமாத்தாலையும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது இவ்வளோ சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே தமிழ்நாட்டில் வந்தால் தமிழ்நாட்டில் ரெண்டு பக்கமாக பிரிஞ்சுட்டாங்க. ஒன்று சனாதன தர்மத்தை ஆதரித்து ஒரு கும்பலும் சனாதன தர்மத்தை எதிர்த்து ஒரு கும்பலும் மாறி மாறி டிபேட்டில் ஈடுபட்டாங்க. சரி, நம்மளோட நிலைப்பாடும் ஒரு ஏதோ ஒரு நிலைப்பாடு இருக்கணுமே, ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுமேன்னு நான் ஒரு இந்து, என்னோட இஷ்ட தெய்வம் முருகன், நீங்கள் ரெண்டு பேரில் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் நிலைப்பாடு எடுக்கலான்னு பார்த்தா சனாதன தர்மம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு இந்து தான், டு பி ஆனஸ்ட் ஐ எம் இந்து, பட் சனாதன தர்மம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னை மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஆறுதலுக்காக சொல்லுங்கள், நான் எனக்கும் தெரியாதுன்னு. ஏன்னா ஒரு தெரியாத ஒரு விஷயத்துக்கு என்னடா மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்களே, ஒருவேளை எனக்கு தான் இந்த அறிவு இல்லையோ, என்ன நான் தான் இது கற்றுக்கலையோன்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சப்போர்ட்டர்ஸ் கிட்ட, நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சப்போர்ட்டர்ஸ் கிட்ட நான் பேசினேன். அவங்கக்கிட்ட சனாதன தர்மம்னா என்னன்னு கேட்டேன். அவங்களும் உளறானுங்க. உண்மையிலே டு பி ஆனஸ்ட் என்னோட வட்டார சப்போர்ட்டர்ஸ், நான் எல்லாத்தையும் சொல்லலை, என்னோட வட்டார சப்போர்ட்டர்ஸ் கிட்ட சனாதன தர்மம்னா என்னன்னு கேட்டேன். உளறாங்க, தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கும் முழு நாலேஜ் இல்லை. சரி, ஏட்டர்ஸ் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா ஏட்டர்ஸ் ஒரு புறமும் அவங்களுமே உளறாங்க. அவங்களுக்குமே முழுமையான நாலேஜ் இல்லை. அவங்ககிட்ட கேட்டதுக்கு ஏட்டர்ஸ் கிட்ட ஏங்க இதை எதிர்க்கிறீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறப்ப, சனாதன தர்மத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. தலையிலேருந்து இவர் பிறந்தாரு, பாதத்துலேருந்து இவர் பிறந்தாரு, வவுத்துலேருந்து இவர் பிறந்தாருன்ற மாதிரி பிரிவினை உருவாக்குது. சனாதன தர்மத்தை அதனால் ஒழிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏட்டர்ஸ் ஒரு பக்கமும் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, என்னதான்டா சனாதன தர்மம்னு சொல்லிட்டு ஒரு +2க்கு அப்புறமா ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு 2-3 நாள் உட்காந்து எஃபர்ட் போட்டு சனாதன தர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லி மீடியா, யூடியூப்பு, புக்ஸு எல்லாத்தையும் படித்து ஒரு லெவலுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்தது. அப்போ கூட முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் வரல. ஒரு சனாதன தர்மம்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு 5% வந்தது. சரி, இது நம்ம வியூவர்ஸ்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக இந்த வீடியோ பதிவு. ஸோ சனாதன தர்மம்னா என்னென்னா, சனாதனம் இஸ் டைம்லெஸ் ஆர் என்லெஸ், இல்லை அழிவில்லாத ஒரு விஷயம். அதான் சனாதனம். இதில் தர்மம் சொல்லக்கூடியது டியூட்டிஸ், அது மாரல் டியூட்டிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம்.